வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிங்கள் எபேசியர் நிருபம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ செய்திக்காக நம்ம ஆண்டு நோக்கி பார்க்க நம்மோடு பேசும்படியாக இடைவிடும்படியாக வல்ல பிதாவே நன்றுடுமை சுதரிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறைந்தவரை அப்பாத வேலையிலும் குமாரன இயேசு நாமத்திடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையிலும் இந்த குளிர்ச்சியான வேலையிலும் ஆவியாயும் ஜீவமாக இருக்கிற வார்த்தைகள் கொண்டு தேவன் எங்களோட பேசும்படி இடைபடும்படி ஆட்சேபிக்கிறங்க தகப்பனே. ஆண்டவர், நாங்கள் யாரும் வந்த மனமாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியார் எங்களோடு கூட இடைபடும்படியாக இந்த அடிமை மறைத்து ஆவியாரை நீங்கள் வெளிப்படும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் குறிப்பிட முடியாது ஆட்சேபிக்கிறங்க தகப்பனே. ஆண்டவரே, மை சோத்திரிக்கிறோங்க தகப்பனே. எங்களோட தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியார் இடைபடும்படியாக ஒரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 266 20-21 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களை எபேசியர் நிருபத்தினுடைய வசனங்களை என்ன செய்கிறோம்? நம்ம தொடர்ந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் என்ன செய்தியின் தலைப்பு என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாற்ற முடியாத மாற்றம் என்கிறதான தலைப்பின் கீழாக நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்க போகிறோம். மாற்ற முடியாத மாற்றம். இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? நான் இப்போ சொல்ல போகிறத கூர்ந்து கவனிக்கலைன்னா விளங்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது சிக்னல் எப்படி கவனிப்போமோ அது போல் இப்போ நான் சொல்ல போகிறதே கொஞ்சம் கவனிக்கும்படியாக ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாற்ற முடியாத மாற்றம் என்று சொல்லும் பொழுது, மாற்றம் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்கு ஒரு தன்மை உண்டு, ஒரு கேரக்டர் உண்டு, ஒரு சுபாவம் உண்டு. மாற்றம் என்கிற ஒரு காரியத்துக்கு என்ன சுபாவம், என்ன தன்மை உண்டுன்னு சொன்னால், மாற்றம் என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த மாற்றத்தை மாற்ற முடியாத மாற்றம் என்று நாம் சொல்லலாம். ஓகே, மாற்றம் என்பதுக்கு ஒரு தன்மை உண்டு. அது என்ன தன்மை என்று சொன்னால், மாற்றம் என்பது எப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறபடினாலே அது மாற்ற முடியாத மாற்றம் அப்படின்னு என்ன செய்யலாம்? அந்த மாற்றத்தை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம கேட்க போகிற செய்தியினுடைய காரியம் என்னன்னு சொன்னால் அப்படிப்பட்ட காரியம் அல்ல. மாறாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உண்டாகக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் உண்டான பிறகு அதுதான் ஃபைனல் மாற்றம். அதற்கு பிறகு மாற்றமே நினைத்தாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியாது, அல்லது வேறு எந்த மனிதனாலும் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குமானால் அந்த மாற்றம்தான் மாற்ற முடியாத மாற்றம் என்று சொல்லி இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்க வைத்து அலையிலே சொல்லுங்க. பரவாயில்ல, இவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன். நான் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, சரிங்களா? மாற்றத்தோட தன்மை என்ன? அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் அது மாற்ற முடியாத மாற்றம் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம், அல்லது தேவன் உண்டாக்கக்கூடிய ஒரு மாற்றம், அப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தேவன் உண்டாக்கக்கூடிய அந்த தேவன் உண்டாக்கி இருக்கிற அந்த மாற்றத்தை மாற்றமே நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அல்லது வேறு எவராலும் என்ன செய்ய முடியாது? அந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாத மாற்றமாக இருக்கிற அந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா.
அப்போ ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, எந்த குறிப்பிட்ட காரியத்தில் தேவன் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார், அந்த மாற்றத்தை ஏன் மாற்றமே நினைத்தாலும் மாற்ற முடியாது, அல்லது வேறு எந்த மனிதனாலும் ஏன் அந்த மாற்றத்தை மாற்ற முடியாது என்று சொன்னால், எந்த குறிப்பிட்ட காரியத்தில் தேவன் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு கேள்விக்குள்ளாக முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாம் போக வேண்டாம். அப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு எந்த குறிப்பிட்ட காரியத்தில் தேவன் யாருமே மாற்ற முடியாத ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி கேள்வி கேட்டுவிட்டு இந்த 2 வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போமானால், வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்களை மறுபடியும் வாசிங்க. 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அந்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற. இதை குறித்து நாம் தியானித்து விட்டோம். வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 39 புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டுடைய சம்பவங்களை தான் நாம் பார்ப்போமானால், அங்கே தேவன் சிருஷ்டிப்பிலே மகிமைப்படுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பிலே மகிமைப்பட்டார், மகிமைப்படுகிற தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இஸ்ரவேலிலே மகிமைப்பட்ட தேவனாக இருக்கிறவர். இஸ்ரவேலிலே அநேக காரியங்களில் அவர் இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிற தேவன். இஸ்ரவேலுக்கு உண்டான சோதனைகளிலும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக வந்ததான எதிரிகளின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேலிலே அவர் மகிமைப்படுகிற மகிமையின் தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அதே போல கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் மகிமைப்படுவார் என்பதும் பழைய ஏற்பாட்டிலே மறைமுகமாகவோ நேரடியாகவோ தீர்க்க தரிசனமாகவோ சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பழைய ஏற்பாட்டில் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். ஆனா பழைய ஏற்பாட்டு பக்கங்களிலே நாம் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சபையிலே அந்த தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக அவர் மகிமைப்படுவார் என்கிற இந்த சத்தியம், இந்த காரியம் எதிராக வந்த எதிரிகள் மத்தியிலே எல்லாவற்றும் மகிமைப்பட்ட தேவனாக இருக்கிறவர். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் இனி மகிமைப்பட போகிற காரியம் என்னன்னு சொன்னால், வேற எதன் காரியம், இவர் எந்த காரியத்தின் மூலமாக அல்ல, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார். எந்த ஒரு காரியத்தில் தேவன் மகிமைப்பட போகிறார் என்று சொன்னால், சபையிலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் சதா காலமும் தலைமுறை தலைமுறையாக தேவன் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். அதுவரையிலே இஸ்ரவேலிலே மகிமைப்பட்டவர், இஸ்ரவேலுக்கு உண்டான சோதனைகளிலும் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்ததான காரியங்களிலும் எல்லாவற்றும் மகிமைப்பட்ட தேவன் இனி இந்த காரியம் என்னன்னு சொன்னா, அவர் சபையிலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன செய்ய போகிறார், சதா காலமும் தலைமுறை தலைமுறையாகும் அவர் மகிமைப்பட போகிறார், மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாற்றம், இதுதான் என்ன, இந்த மாற்றம் மாறி போகாத ஒரு மாற்றம், மாற்ற முடியாத ஒரு மாற்றம். அல்லேலூயா. மாற்ற முடியாத மாற்றம். இந்த மாற்றமே நினைத்தால் என்ன செய்ய முடியாது, தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. வேற எந்த நபராலும் வேற எவராலும் இந்த காரியத்தை சபையிலே தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படுகிற இந்த காரியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எந்த சட்டத்தாலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனாலே முடியாது, எந்த அதிகாரியால் முடியாது, எந்த அரசியல்வாதியாலும் முடியாது, எந்த ராஜாவானாலும் முடியாது, யாராலும் முடியாது. இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏனால் தேவன் உண்டாக்கி இருக்கிற மாற்றம் இது மாற்ற முடியாத மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம 3 விதத்தில் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 3 விதத்தில். முதலாவது மறைக்க முடியாத மாற்றம், மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. 2வது மறக்க முடியாத மாற்றம். 3வது மறுக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், 3 காரியங்கள் என்ன செய்ய. முதலாவது மறைக்க முடியாது, 2வது மறக்க முடியாது, 3வது மறுக்க முடியாது. 3 காரியங்களை வைத்து என்ன செய்ய போகிறோம், இந்த 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதனால விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன், மறைக்க முடியாது. யூ cannot hide it. மறைக்க முடியாத ஒரு மாற்றம். அது மறைக்க முடியாத மாற்றம் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் வாசிப்போம். தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் மகிமைப்படுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் அதிசயங்கள், இஸ்ரவேலில் அதிசயங்கள்,
இறை மகனில் அதிசயங்கள், இறை மக்களில் அதிசயங்கள். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலில் தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது இஸ்ரவேல் மக்களை அவர் நமக்கு தெரியும், நமக்கு சரித்திரம் தெரியும். நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம். என்னன்னு சொன்னால் 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களை ஆண்டவர் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கையினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர்களை என்ன செய்தார்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அப்படி மீட்டெடுத்து ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிறது கானான் தேசத்துக்கு, வாக்களிக்கப்பட்ட தேசத்தினராய் நடத்தி கொண்டு வருகிறதான வேலையில் அவரோடு கூட தேவன் என்ன செய்தார் சொன்னால் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி நமக்கு யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய முடியும் நாம் பார்க்க முடியும். யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இடத்துல சொல்றார், நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்னால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம், வேறு உலகத்தில் இருக்கிற எந்த ஜனமும் என்னால் மீட்டெடுக்கப்படவில்லை. இஸ்ரவேலாகிய உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறேன். மீட்டெடுத்திருக்கிறபடினால, உங்களை நான் மீட்டெடுக்கிறபடினால நீங்கள் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. உங்களை நான் மீட்டிருக்கிறபடினால நீங்கள் எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தமாகி என் ஜனத்திடத்தில் நான் என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே நீங்கள் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால். அல்லேலூயா. அப்போ அவரோடு தேவன் என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். கவனிங்க, அண்ட சராசரங்கள் உண்டாக்கின தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் அவராலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், உரிமையோடு பண்றார். ஏன்னா நான் தான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டு எடுத்தபடினால நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ எனக்கு சொந்தம், அதனால நான் உன்னோட என்ன செய்ய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். நீங்கள் உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லேண்டெல்லாம் விற்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு சரியா, அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்த கிரயம் போட்டு அதுக்கு பிறகு விலையை கிரயம் பண்ணுவாங்க இல்லையா? கிரைய பத்திரம் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது முடிஞ்சதுக்கப்புறம் டீடு முடிஞ்சதுக்கப்புறம் சரியா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் சாட்சி கேட்டெலாம் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வீட்டை வாங்கினவங்க வீட்டை விற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? விருந்து கொடுப்பாங்க, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய். இதெல்லாம் நம்மள வழக்கத்தில் உள்ள காரியம் சரியா. வீட்டை விற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? வீட்டை வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போய் விருந்து கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் அங்கே 19ஆம் அதிகாரத்து முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நடுவில் இஸ்ரவேலின் தேவன் 2 பேருக்கு நடுவில் என்ன செய்யுது? அங்கே அக்ரிமெண்ட் நடக்குது, ஒப்பந்தம் நடக்குது சரியா, அங்கே உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கைக்கு அவங்க மூப்பர்கள் மேலே போய் செய்வாங்க, அவங்க அங்கே விருந்து சாப்பிடுவாங்க சரியா, விருந்து சாப்பிடுவாங்க. அந்த காரியங்கள் பார்க்க முடியும். சரி, 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் அந்த பிரமாணங்களை இடத்துல சரியா சொல்கிறத நிச்சயமே பார்க்க முடியும். அப்போ 20ஆம் அதிகாரத்தில் பிரமாணங்களை அங்கே பிரமாணங்களை சொல்லிவிட்டு 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது 24ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 24ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்கிற ஒரு காரியம், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 24:7 உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன செய்வோம்? கண்டிப்பாக இந்த வார்த்தை என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். தொடர்ந்து 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இப்போ உடன்படிக்கை முடிஞ்சிச்சு சரி. இங்கே தான் நான் 19ஆம் அதிகாரம் சொன்னேன். 19ஆம் அதிகாரத்தில் இங்கே தான் உடன்படிக்கை. இப்போ உடன்படிக்கை என்ன பண்ணி இவங்களும் என்ன பண்ணுறாங்க? நாங்களும் நடப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போது உடன்படிக்கை முடிஞ்சிச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அப்படிதான் இப்போ சாப்பிடுவாங்க பாருங்க. வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அதுதான் சரிங்களா. அவர்கள் கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்த பின்பு என்ன செய்தான்? புசித்து குடித்தார்கள் என்ன செய்யணும் வாசிக்கிறோம். அதுதான் அது ஏன் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா அந்த காரியம் சரியா. அப்போ உடன்படிக்கை நிறைவேறுகிறது. அவங்களும் நாங்களும் நடப்போம் என்ன செய்கிறாங்க? அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க சரியா. அப்போது உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நீ 20ஆம் நம்ம 10 கட்டளையெல்லாம் நமக்கு தெரியும் சரியா. உங்களுக்கு கர்த்தாவாகி சர்வேஸ்வரர் நாமே, நான் ஆட்சியில் இருக்க மாதிரி சொல்கிறேன், என்னை தவிர வேறு சர்வீஸ் இல்லாமல் போவதாக. அப்போது இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா. அப்போது இதெல்லாம் அறிந்தவர்கள் தான். இப்போ என்ன நடக்குது? பயண நேரத்தில் நமக்கு தெரியும். யாத்திரை 32ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவங்க மோசே மலை மேல் ஏறி கீழே வர்றதுக்கு அவங்க நேரமான போது, காலதாமதமான போது அவர்கள் எங்கள் நமக்கு முன் செல்ல தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அவங்க விக்கிரக ஆராதனை கன்றுக்குட்டியை என்ன செய்கிறாங்க? ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கன்றுக்குட்டியை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல, இந்த ஜனங்கள் வணங்காக்களுக்குள்ள ஜனங்கள் நீங்கள் 32:10 பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றார். மோசே என்னை தள்ளி நில்லு, நான் இந்த ஜனத்தை என்ன பண்ணிடுறேன்? அழிச்சிடுறேன் அப்படிங்கிறார். மொத்த ஜனத்தையும் அழிச்சிடுறேன் அப்படிங்கிறார். அப்போது மோசே ஆண்டவரிடத்தில் செய்கிறாரு, கெஞ்சி பிரார்த்திக்கிறார் என்று பார்க்கிறோம்.
மோசே ஆண்டோட கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது நம்ம 13ஆம் வசனத்திலே அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான்னு சொல்லி இந்த வசனம் முடிகிறது பார்க்கிறோம். அது 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது தாசராகி ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலை நினைத்திரளும் என்று சொல்லி அவங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை அவங்களுக்கு சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை தேவனே நினைத்திரளும் என்று மோசே ஜெபிக்கிறதுன்னு செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா அந்த வார்த்தையில சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை மோசே பயன்படுத்துறதை செய்ய முடியும் பார்க்க முடியும். என்ன வார்த்தை மோசே சொல்றாரு? 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம். இப்ப சொல்லப்படுற காரியம் பாருங்க. தீங்கு செய்யும் போட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். கொஞ்சம் கவனிங்க. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அழிக்கிறது உடனே அழிச்சிடலாம். ஆனா எங்க இருந்து புறப்பட்டு வந்திருக்கா? எகிப்துல இருந்து புறப்பட்டு வல்லரசாக இருக்கிற இப்ப அமெரிக்கா மாதிரி அப்போ எகிப்து, இப்ப அமெரிக்கா மாதிரி அப்போ எகிப்து. அப்போ எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தது உலகம் எல்லாருக்கும் தெரியும். எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மீட்டு எடுத்திருக்கிறது அந்த காரியம். அப்போ சொல்றாப்புல மோசே என்ன சொல்றாப்புல, நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க பேர் ரிப்பேர் ஆயிடும், உங்களை குறித்து தவறா பேசுவாங்க. எகிப்தியர் இப்படி சொல்லுவாங்க. எதுக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னா அழிக்கதான் கூட்டு போனாருன்னு உங்களை குறித்து தவறா பேசுவாங்க. ஆண்டவரே உங்க நாமம் என்ன செய்யும்? பரிசுத்த குலைச்சலாகும், உங்க நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் அங்கே மோசே சொன்னபோது வேதம் சொல்கிறது, ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது நடக்குதா? அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க என்ன செய்யாங்க? தொடர்ந்து அவங்க பயணிக்கிறாங்க. ஆண்டவர் அவரோடு கூட பயணிக்கிறார். கிட்ட கானான் தேசம் கிட்ட வந்தபோது 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கிட்டங்க. இப்போ உள்ளே போகணும், ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அடுத்து உள்ளே என்டர் ஆகணும். அந்த சமயத்தில் அவர் அங்கே என்னாகும் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு 12 பேரை என்ன செய்கிறாங்க? அங்கே உளவாளிகளை அனுப்பி அந்த தேசத்துடைய கனிகளை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி போய் என்ன செய்யறாங்க? கொண்டு வராங்க. அதில் உண்மையிலே கனிகளை பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லது தான். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்கள் ராட்சசர்கள். நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த பகுதியை என்ன செய்ய முடியாது? கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 13ஆம் அதிகாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அப்படின்னு செய்து வாசிப்போம். உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? நற்செய்தி ஏற்றுக்கிறாங்களோ இல்லையே துர்ச்செய்தி ஏற்றுக்கிறாங்க. துர்ச்செய்தி தான் வேகமாக பரவன்னு சொல்லுவாங்க. துர்ச்செய்தி வேகமாக பரவ உடனே ஏற்றுக்கிறான். உடனே எல்லாம் அழுகுறான். என்ன அழுகுறாங்க? நம்ம எகிப்து என்ன செய்வாங்க? எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தே மோசே, நாங்கள் எகிப்தில் ஒழுங்காக இருந்திருப்போமே, அடிமைத்தனத்தில் இருந்திருப்போமே, எதுக்கு எங்களை ரட்சிக்கணும் ஆண்டவர், எதுக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஏப்பா நம்ம ஒரு லீடர் ரெடி பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் என்ன செய்வோம்? எகிப்துக்கு திரும்பி போவோம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் தான் காரியங்கள் நடக்குது. அப்போ யோசுவாவும் காலை மாத்திரம் ஜனங்களை அமர்த்தி சொல்றாங்க, கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார், தேசத்தை நிச்சயமா கர்த்தர் நம் கையில் செய்வார், ஒப்பு கொடுப்பார், அவர்களை காத்த நேரில் அவர்களை விட்டு நீங்கி போனது, இதெல்லாம் சொல்றாங்க. சரியா? ஆனாங்க அந்த காரியம் நடக்கும்போது ஆண்டவர் இறங்கி வந்து பேசுறார். அப்போ ஆண்டவர் கேட்ட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா வாசிங்க. அதில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மறுபடியும் மோசேட்டு சொல்றாரு. அங்க சொன்னார் கண்ணுக்குட்டி தலைமை, அதே வார்த்தை சொல்றாரு, நீ தள்ளு மோசே, நீ தள்ளு, நான் இவங்க எல்லாரையும் அழிச்சிடுறேன், ஆனா உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சரி, ஆனா அங்கே மறுபடியும் இந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மோசே சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாசிங்க. அதில் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. 14. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. மறுபடியும் மோசே என்ன சொல்றாங்க? அங்க சொன்னா எகிப்தியர் என்ன சொல்லுவாங்க? கொன்று போடுறது தான் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி ஆராதனை முடிஞ்சப்போ இங்கே சொல்றான், ஆண்டவரே ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி இந்த ஜனங்கள் செய்ய முடியும், உமால கொல்ல முடியும், நீர் வல்லமை மிகுந்தவர். ஆனா புறஜாதிகள் என்ன பேசுவாங்க அப்படின்னா,
உங்க நாமத்தை தூஷிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவரால் கொண்டு போய் செட்டில் பண்ண முடியல, அவரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க முடியாத போனபடினால, அவரால் முடியாதனால அவர் ஜனத்தை என்ன பண்ணிட்டார், அவரு அழித்து விட்டார்னு உங்களை குறித்து தப்பா பேசுவாங்க ஆண்டவரே, உங்களுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, புறஜாதியர் மத்தியிலே இப்படி ஆகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அங்கே மோசே என்ன செய்யற சொல்றது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே மறுபடியுமே சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய நாமம், உங்க நாமம் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்பட்டுறக்கூடாது. சரி, அப்படி உங்களுடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினாலே அவர்களை வனாந்திரத்தை கொண்டு போட்டார்னு சொல்லுவாங்க. உங்க நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரை புறஜாதிகள் மத்தியில அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ கவனிங்க, இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொல்றார் 10 முறை என்ன செய்தார், பரீட்சை பார்த்தார்கள் இல்லையா, 10 முறை. நீங்கள் அதை வசனத்தை வாசிங்க, 22ஆம் வசனம் வாசிங்க, 22வது வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். கவனிங்க கவனிங்க, இப்போ தேவன் என்ன செய்யணும், தேவன் நியாயம் தீர்க்கணும். அவங்க செஞ்ச குற்றத்துக்கு என்ன செய்யணும், நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க வேண்டும். ஆனால் அதே நேரம் கவனிங்க, நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க வேண்டும், அதே நேரம் அவருடைய நாமம் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்பட்டக்கூடாது, அவர் மகிமைப்பட வேண்டும். இப்போ ஜனத்தை மாத்திரம் நியாயம் தீர்த்து எல்லாரும் அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அவருக்கு மகிமையாக இருக்காது, அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதான் மோசே சொல்றான், தூஷிக்கப்படும். அப்போ தேவன் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின அந்த ஆணையை, வாக்கு கொடுத்த அந்த ஆணையை அவர் நிறைவேற்ற வேண்டும், அதே நேரம் இவரை நியாயம் தீர்க்க வேண்டும். 2 காரியம் தேவன் செய்ய வேண்டும், 2ஐயும் தேவன் பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2ஐயும் நான் செய்ய போறேன். எப்படின்னா, என் உடன்படிக்கை வந்த மாறுதலை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். அந்த வசனத்தை ஒரு பக்கம் திருப்பி பாருங்க, 14ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிங்க, 14-34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஒரு மாறுதல் வருது, ஒரு மாற்றம். என் உடன்படிக்கையில ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இந்த என்னை 10 முறை பரீட்சை பார்த்த பழைய சந்ததியில் ஒருவனாகிலும் என்ன பண்ண மாட்டான், கானான் தேசத்துக்கு போக மாட்டான், யோசுவாவின் காலேபின் தவிர. என்னை பரீட்சை பார்த்த யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள போக மாட்டீங்க. ஆனா நீங்க தான் சொன்னீங்க, உங்கள் பிள்ளைகள் கொள்ளை ஆவார்கள், நீங்க தான் வாயில சொன்னீங்க. எந்த பிள்ளைகள் கொள்ளை ஆவார்கள் அவர்களும் அழிந்து போவார்கள் என்று உங்க வாயிலான நீங்க சொன்னீங்களோ, அதே பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், நான் சுதந்திரிக்க வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நடக்குது. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஒருவனாகிலும் உள்ள போக மாட்டீங்க. யோசுவான் காலேபை தவிர ஒரு ஆளை என்ன செய்ய முடியாது, நான் வாக்களிக்க ஒரு தேசத்துக்கு போய் உள்ள நுழைய மாட்டீங்க. ஆனால் அதே நேரம் என் நாமத்திற்காக, அவருடைய பரிசுத்த நாமத்திற்காக, அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிருபையா தேவன் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், கிருபையான்னு சொல்கிறேன். ஏன்னா அதை கூட செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க பிள்ளைங்களோட உள்ள போகணும்னு அவசியம், மொத்த பேரையும் அழிச்சிடலாம். ஆனால் கிருபையா தேவன் செய்த காரியம்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அந்த காரியத்தை, கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்தார், சொன்னார். இதை ஏன் செஞ்சேன்னு எசேக்கியேல் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இது ஏன் பண்ணார்னு சொல்லி பின்னாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வருவீர்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியங்களை, சில காரியங்களை வாசிப்போம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும், அந்த ஆகிலும் அப்படிங்கிறது தான் கிருபை. கரங்குதல்ல சொல்லுவோமா, அல்ல உச்சாமலையிலே சொல்லுவோமா, என் உக்கிர கோபத்தை அவர்கள் மேல ஊற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதே வார்த்தை ஆகிலும். அல்லேலூயா, வாசிங்க. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கா பார்த்தீங்களா, அவருடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்கிறவர். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நான் விட்டேன், பயங்கர கோபம் வந்துச்சு எனக்கு, மொத்த பேரையும் அழிச்சிருப்பேன். ஆனால் ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது, என்னுடைய நாமத்து நிமித்தம் நான் இறங்கினேன், கிருபை செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தொடர்ந்து அவர் பேசுகிற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வசனம் 14 வசனம் வாசிங்க. 13-14. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். என் உக்கிரத்தை வனாந்திரத்தில் ஆண்டவே, என் உக்கிரத்தை கோபத்தை அவங்க மேல என்ன செய்வேன்? வனாந்திரத்தில் அவன் மேல ஊற்றுவேன் என்றேன். அடுத்த வசனம், ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். மோசே சொன்னானே, புறஜாதிகள் மத்தியிலோட நாமம் கீர்த்திப்போம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னானே, தூஷிப்பாங்கன்னு சொன்னானே, அதே வார்த்தை சொல்றாரு. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர், அதே பரிசுத்த நாமத்தை உடையவர் அவர். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்த நாமம் குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம். மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க 22 வசனம் வாசிங்க. 22. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட 21 வசனம் பிந்தின பகுதி பார்த்தீங்கன்னா, ஆகையால் வனாந்திரத்தில் என் கோபத்தை அவர்கள் மேல் தீர்த்துக் கொள்ளும்படி என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். வனாந்திரத்திலே ஊற்றுவேன் என்றேன். இப்ப வாசிங்க. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அப்படிதான் செய்கிறார். புறஜாதிகள் மத்தியிலே அவருடைய நாம பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு கிருபை செய்கிறார். நம்முடைய கிரியை நிமித்தம் அல்ல, நம்முடைய நீதியான கிரியை காரியம் அதெல்லாம் பார்த்து அவர் செய்கிறார். இல்லை, அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப ஆண்டு அதான் சொல்லுவார். திரும்பி அவங்க பின்னாட்களில் சிறையிருப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆண்டு சொல்லுவார், நான் நீ ரிட்டர்ன் சிறையிருப்பு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வருவது இதனால தான் நீங்கள் அந்த அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் வாசிங்க. 44ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் என் நாமத்து நிமித்தம் சொல் என்றார். அல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது. அல்லேலூயா. கவனிங்க. ஒரு பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் இருக்குது. பைபாஸ் ரோடுனா ஷார்ட்கட் ரூட் மாதிரி பைபாஸ் பண்ணும். இங்கே ஆண்டவர் கானான் தேசத்து வாக்கு பண்ணினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் சந்ததிக்கு தருவேன்னு சொன்னார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஜனங்கள் அபாத்திரமாய் மாறி போகிறாங்க. இப்போது அவருக்கு எப்படிப்பட்ட காரியம்னா, ஜனத்தை நியாயம் தீர்க்க வேண்டும், அதே நேரம் வாக்கு பண்ணினதையும் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதே நேரம் புறஜாதிகள் மத்தியிலே அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டக்கூடாது. அப்படி காரியம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுற ஆண்டவர்? அங்கே ஒரு மாற்றம், ஒரு பைபாஸ் நடக்கு. என்ன பைபாஸ்னா, அதே ஜனத்தை ஆண்டவர் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவருடைய சந்ததி இஸ்ரேல் ஜனத்தை உள்ள பைபாஸ் அவர்களை உள்ளே கொண்டு போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது அங்கே ஆண்டவர் பரிச்சை பார்த்த யாரும் என்ன செய்யலை, கானான் தேசத்தில் போகலை. ஆனால் அவருடைய சந்ததி என்ன செய்து உள்ளே போகிறது. அங்கே ஒரு உடன்படிக்கைக்கு வந்த ஒரு மாறுதலை நீங்கள் காண்பீர்கள் சொல்லி அங்கே ஒரு மாறுதல் உண்டானது. இதை என்ன செய்ய முடியாது? இந்த மாறுதலை பைபிளை படிக்கிறோம், பார்க்குறோம். இதை என்ன செய்ய முடியாது? இது மறைக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா. இதை என்ன செய்ய மறைக்க முடியாது. இப்படிலாம் ஆண்டவர் செய்யலைன்னு இல்லை, மறைக்க முடியாது. அவரே பக்கங்களில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி கொடுத்துருக்க பக்கங்களை நான் செஞ்சேன். சரி, இதுதான் என் நாமத்து நிமித்தம் தான் நான் பண்ணேன். உன் கிரியை நிமித்தம் நான் செய்யலை. உன் கிரியை நிமித்தம் இல்லை, என் நாமத்து நிமித்தம் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரையும் குறித்து பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? நம்மள ஒருவராகிலும், நம்மள ஒரு ஆளாகிலும், பிரசங்கிற என்ன சேர்த்து சொல்கிறேன், ஒருவராகிலும் நாம் நம்முடைய கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல கரங்கொதல்ல சொல்லுவோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த கிரியையும் பார்க்கல. அதெல்லாம் நம்ம மனசில் இருதை பலகளை தெளிவாக எழுதி வச்சுக்கணும். ஆண்டவரை மட்டும் எந்த கிரியையும் பார்க்க ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எந்த கிரியையும் பார்க்கல. கிருபையினால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பவுல் தீத்துக்கு சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்லுவோம். அந்த வசனத்தை பவுல் தீத்துக்கு சொல்லும்போது, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசனங்களை தீத்துல பாருங்க. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். ஒருவர் இப்படிதான் நாம் இருந்தோம். எப்போ இருந்தோம்? உங்க பைபிளில் இருக்கிறோன்னு போட்டிருக்கா, இருந்தோன்னு போட்டிருக்கா? இருந்தோம் தான் போட்டிருக்குன்னு சொல்ற மட்டும் கரங்கோயில் இலையில சொல்லுங்க. இருந்தோம். மறுபடியும் வாசிக்க சொல்றேன். எப்படி இருந்தோம் பாருங்க. இப்போ இருக்கக்கூடாது, அதுதான் இருந்தோம்னு போட்டிருக்கு. இருந்தோம்னா அது செத்த நிலை, இறந்த காலம், முந்திய நிலை. சரிங்களா? மறுபடியும் வாசிங்க வசனத்தை. ஏனெனில் முற்காலத்திலே, அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, இயேசுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அப்படி இருந்து நம்ம தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அல்லேலூயா. நம்ம நீதி கிரியை செஞ்சோமா, கிரியையெல்லாம் செஞ்சோமா, செஞ்சிருப்போம். ஆனா அதனால எதனால என்ன செய்யல? அவர் நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. அல்லேலூயா. இந்த கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொன்னீங்க பார்த்தீங்களா? சரியா? உண்மையில அந்த இரக்கத்தை நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தம். இரக்கத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இறங்கினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவிடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்தார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த காரியம் என்ன பண்ணி சொன்னா, இஸ்ரவேல அவர் மகிமைப்படுகிற தேவன். இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன்னு சொன்னார். ஆனால் அங்கே ஒரு மாற்றம் உண்டாகிறத செய்கிறோம், பார்க்குறோம். அது எப்படிப்பட்ட மாற்றம்? மறைக்க முடியாத மாற்றம். தெளிவாக பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு. சரியா? மறைக்க முடியாத மாற்றம் அங்கே உண்டா இருக்கிறது என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னேன்? மறக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா. யூ கேனாட் ஃபர்கெட். ஃபர்ஸ்ட் யூ கேனாட் ஹைட், ரெண்டாவது யூ கேனாட் ஃபர்கெட். மறக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த ஏசாயா 49 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 49 அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இப்போ இஸ்ரவேலே அப்படி சொல்லும் போது இங்கே இஸ்ரேல் மக்களை சொல்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆனால் உண்மையிலே பார்த்தா அந்த தீர்க்கதரிசனம் யாருக்கு அப்படின்னா, வேதம் முழுக்க யாரை பற்றி தான் சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உண்மையில தீர்க்கதரிசனம் யாருக்குன்னா இஸ்ரேல் மக்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு இல்லை. சரியா? அது யாருக்கு தான் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. எப்படி நமக்கு தெரியும்? அது 6ஆம் வசனம் வாசிங்க. அதில் 6வது வசனம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய். இப்படி ஒரு கோத்திரம் ஒரு தேசத்துக்கு ஒரு உரையின மக்களுக்கு மாத்திரம் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அல்லேலூயா. உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். யாரன்னா மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இஸ்ரேல் தேசத்தின் காரியம் அல்ல. இஸ்ரவேலின் விடிவெள்ளி, இஸ்ரவேலில நட்சத்திரம். அல்லேலூயா. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அங்கே அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பவுலும் பர்னபாவும் மிஷன் ஒழித்து போகும்போது யூதர்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் புரஜாதிகள்கிட்ட போவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் புரஜாதிகிட்ட போகிறோம் அப்படின்வாங்க. 46ஆம் வசனம் 13:46 தேவ வசனத்தை முதல்ல உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருந்தா, ஆனால் நீங்கள் அதை தள்ளி நீங்கள் என்ன பண்ணி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினாலே இதோ நாங்கள் புரஜாதி இடத்துல போகிறோம். ஏன் புரஜாதி இடத்துல போகிறோம்? சுவிசேஷம் சொல்றதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா 47ஆம் வசனம் வாசிங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஏன் நாங்கள் புரஜாதிகிட்ட போறோம்னு சொன்னா, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புரஜாதிகளுக்கு ஒளியாக ரட்சிப்பாக இருக்கும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அதனால என்ன செய்யறாங்க? புரஜாதிகள் செய்கிறோம், போகிறோம் அப்படின்னு சொல்றது செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ கவனிங்க, இப்போ மறக்க முடியாத மாற்றம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலில் மகிமைப்படுகிறேன்னு சொன்னவர் இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு அபாத்திரமாய் மாறி போனாங்க. அப்போ என்ன செய்தார் தேவன் சொன்னா, இப்போ இயேசு, சரியா, தேவகுமாரன் இயேசு நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா.
அவர் வெளிப்பட்டதை குறித்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. மகிமை குறித்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தில் தேவன் மகிமைப்பட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, மகிமைப்பட்டார். எப்படி தேவன் மகிமைப்பட்டார்னு சொன்னா, இப்போ நிறைய சொல்ல முடியும். ஆனால் சில உதாரணங்கள் மாத்திரம் நான் 2 உதாரணத்தை மாத்திரம் காமிக்க விரும்புகிறேன். ஒன்று, நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்களா? லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. இயேசு அவளை கண்டு, யாருன்னு சொன்னா 18 வருஷமா 11ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஜெபாலயத்தில் 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். 18 வருஷம். சரியா? என்ன செய்யல, கொஞ்சம் கூட என்ன செய்யல, நிமிரல. ஆனா எங்க இருந்தா? ஜெபாலயத்தில் இருந்தாள். அல்லேலூயா. இப்போ வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இயேசு அவளை நிமிர செய்தார். அவ என்ன செய்தான்னு போட்டிருக்கு? யாரை மகிமைப்படுத்தலாம்? தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் மகிமைப்படுறாரா இங்க? ஆமா. ஒரு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட ஒரு நபர். 18 வருஷமா கூனிக்குரிய ஒரு ஸ்திரீ, கொஞ்சம் கூட நிமிரல. ஆனால் அன்றைக்கு அவள் நிமிரும்படி ஆண்டவர் செய்தார். அவள் நிமிர்ந்த உடனே செய்த காரியத்தை வேதம் சொல்லுது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இது ஒரு தனி இண்டிவிஜுவல். சரிங்களா? நீங்கள் மார்க் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டத்தை குறித்து என்ன செய்ய பார்க்க முடியும். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் செய்கிறார். பாவத்தின் நிமித்தமாக அவன் அந்த வியாதியில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? தேவன் ஒருவரை தவிர பாவத்தை மன்னிக்கிறது யாருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் வசனத்தில் வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்க? தேவனை மகிமைப்பட்ட நபர் நிமிர்ந்தாலும் யாரை தான் மகிமைப்படுத்துறாங்க? தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஒரு கூட்டத்தில் நடக்கிறதான ஒரு காரியம் அற்புதமாக இருந்தாலும் அங்கே யார் தான் மகிமைப்படுறார்? இயேசு கிறிஸ்து மூலமான்னு சொன்னால் தேவன் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. கவனிங்க, நான் சொன்ன அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் அந்த கானான் தேசம் உள்ளே போகிற இடத்துல ஒரு பைபாஸ், ஒரு மாற்றம், உடன்படிக்கைக்கு ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? பழைய சந்ததியில் யோசுவாவும் காலேப்பை தவிர யாரும் போக மாட்டாங்க. புதிய சந்ததி மட்டும் உள்ளே போகுது. அங்கே ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு பைபாஸ் நடக்குது. ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உண்டாகுது. மறைக்க முடியாத மாற்றம் இங்கே பார்க்குறோம். இங்கே அதே போல் என்னன்னு சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காய் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது, இறங்கி வந்தபோது யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு. இதுதான் தேவன் நிர்ணயித்திருந்த காரியம். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள தான் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? உச்சாமலையில் சொல்லுவோமா? யூதர் வழியாக தான் ரட்சிப்பு. அதனால தான் இயேசுவே ஒரு யூதனாக, ஆபிரகாமின் சந்ததியாக, தாவீதின் சந்ததியாக வந்தார். அல்லேலூயா. வந்த அவர் ஒரு பைபாஸ். என்ன பைபாஸ்னா, அவர் வருகைக்காக காத்துக்கிறாங்க மத போதகர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் நியாய பிரமாணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு, சரியா, பயங்கரமா அதில் கரைச்சி குடிச்சிருக்க ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசு வந்தபோது, யூதர் வழியாக தான் ரட்சிப்பு. இயேசு வந்தபோது தனக்கென அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது, பரிசேயர்களையோ சதுசேயர்களையோ வேதபாரர்களையோ நியாயசாஸ்திரிகளையோ ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் யாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. சாதாரண ஆட்களை, யூதர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களை ஏன் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. மத்திய 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 காரணம். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட ஆண்டவரே சொல்றாரு அவங்களை பற்றி சொல்லும் போது. வாசிங்க. மத்திய 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான். அவர் ஏற்கனவே 613 கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கு சும்மா இல்லை. அந்த 613க்கு மேல எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோட் பண்ணான்.
ஆனால் இவங்க என்ன செய்யல, அந்த காரியங்களை செய்யல. ஆனால் அவ்வளோ மனுஷ உபதேசங்களை போதித்தார்கள். மனுஷர் உபதேசங்களை என்ன செய்தாங்க, தேவ கட்டளை போல போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்யல, இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறார். இருதயம் தூரமா இருக்கிறார். அவர்களை என்ன செய்யல, ஆண்டவர் செய்யல, அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளலை. அவங்களை குறித்து ஆண்டு பேசும்போது மத்திய 23ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்றாரு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்றாரு. மத்திய 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. மத்திய 23:23. மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அவங்க விட்டுட்டாங்க. அதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி, நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிற இரக்கம், விசுவாசம், இவைகளெல்லாம் விட்டுட்டாங்க. அப்ப ஆண்டு சொல்ல இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆனால் அவங்கள என்ன செய்ய ஆண்டவர், அவங்க ரிலீஜியஸாக இருந்தாங்க. மதம், அவங்களுக்கு மதம் பிடிச்சிருந்துச்சு. மதம், யூத மதம், யூத மார்க்கம், அந்த யூத மார்க்கம், யூத மதம் பிடித்தவர்களாக அவங்க இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்கள யாரையும் ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ளவே சாதாரண ஆட்கள். மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை போய் என் பின்னாடி வாங்குறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே வேண்டாம், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை தான் ஆண்டவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போக ஆண்டவரேன்னு சொல்கிறான். அவனை தான் என் பின்னாடி வாண்டார். உன்னை மனுஷன் இப்படி பயப்படாத, என் பின்னாடி வா, உன்னை நான் மனுஷன் இப்படி ஆக்குவேன். ஆயத்துறையில் உட்காந்துருக்கிறான், எல்லாரும் தூஷிக்கிறாங்க. இவெல்லாம் விளங்குவானா, நாசமாக போகிறவன். இந்த மாதிரி டேக்ஸ் வாங்குறான், வரி ரோமருக்கு உதவி செய்கிறான், வரி வசூலிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் தூஷிக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட தான் உட்காந்துருக்கணும். மத்தேயு அவனை கூப்பிட்றான், என் பின்னாடி வா. அல்லேலூயா. அப்போது படித்தவங்களையும் கூப்பிட்டாரு, படிக்காதவங்க கூப்பிட்டாரு. மத்தியில் நல்லா படித்தால் சரியா. ஆனால் யாரை தான் கூப்பிடலன்னா, பரிசேயலையும் சதிசேயலையும் வேதபாரர்களையும் நியாயசாஸ்திரங்களையும் கூப்பிடல. பின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் சொன்னது யாருங்க சொன்னா? நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசேயன் பவுல். சரியா. அப்போஸ்தலனாகிய பவுல், சின்ன பேருன்னு சொல்லுவாங்க ஆர்சியில். நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் அப்படின்னாப்புல. அவன் பரிசேயனை இருக்கனாலே ஆண்டவர் கூப்பிட்டாரு. இல்லை அது தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையுள்ளதும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. அப்படி இருந்தும் நான் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றேன். அதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ பவுல கூட ஆண்டவர் பரிசை, நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசைன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கல. சரியா. அவன் பாவ உணர்வு அடைந்து ஆண்டவரத்தில் சின்ன போட, நான் பாவிகளை பிரதான பாவி. அப்படி இருந்தும் மற்றவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு நான் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன். நான் இருக்கிறதே தேவ கிருபையில் இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு பைபாஸ் பாருங்க. எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸையும் தாண்டி யூத மார்க்கத்தில் ஆண்டவனை சில காரியத்தை செய்யலை. யூத மார்க்கத்தின்படி அல்ல, யூதர் வழியாக தான் ரட்சிப்பான, யூத மார்க்கத்தின்படி ரட்சிப்பு இல்லை. அதனால் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி ஆண்டவர் பரிசேயலை, சதிசேயலை, வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள் இவர்களை எல்லாரையும் பைபாஸ் பண்ணி ஆண்டவர் யூதர்களே தான் தெரிந்து கொண்டார். நான் சாதாரண ஜனங்களை, சாதாரண மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் என்று பேரிட்டு அழைத்து அவர்களை தன்னோடு கூட வைத்து உருவாக்கி அவர் மூலமாய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரவும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்ன இந்த பைபாஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக நினைக்க மாட்டோம். சரி, யாரை வேணால் செலக்ட் பண்ணிட்டு போட்டோம், அதில் என்னப்பா இருக்குது நமக்கு? பரிசேயரை செலக்ட் பண்ண கூட நமக்கு என்னப்பா, சதிசேயரை செலக்ட் பண்ண கூட நமக்கு என்னப்பா, வேதபாரகரை செலக்ட் பண்ண கூட நமக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ மறக்க முடியாத மாற்றம் அப்படிங்கிறது இவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணி ஆண்டு இவங்களை செலக்ட் பண்ணார், அதுதான் மறக்க முடியாத மாற்றம். இல்லை அதுவும் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். ஆனால் மறக்க முடியாத மாற்றங்கிறது உங்களை என்ன சம்மந்தப்பட்ட விஷயம். நல்ல கரங்க தெல்ல சொல்லுவோமா? என்ன அது நம்மளே சம்மந்தப்பட்ட மறக்க முடியாத, யாருமே மறக்க முடியாது அப்படிப்பட்ட மாற்றம். அது என்ன மாற்றம் என்ன சொன்னால் அது என்ன காரியம்? அதில் தான் சபையில் சதா காலங்களும் தலைமுறையாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அது என்ன மாற்றம் அப்படின்னா மகிமை, பிதா மையப்படணும். எதில் மையப்படுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் குறித்து ஒரு வார்த்தை ஆவியானவர் யோவானை கொண்டு எழுதி வைக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 வசனம் 39 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால், அதான் கூறி இந்த ஸ்திரீ எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சரியா. அங்கே திமிர்வாதக்காரனை வந்து
படுக்கை எடுத்துகிட்டு போனால் உடனே எடுத்துகிட்டு போகிறான், உடனே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது இயேசு இன்னும் மகிமைப்படாமல் இருந்தபடினால். என்ன மகிமை? என்ன மகிமையா? எதை குறித்து போட்டிருக்கீங்க? இயேசுன்னு சிலுவையில் சரியா தன்னை ஒப்பு கொடுக்க இன்னும் மறிக்கலை. அப்போ மரணமே மகிமையாக போடப்பட்டிருக்கு. நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? நல்ல உச்சமலையில் சொல்லுவோமா? இயேசு மரிப்பது பிதாவுக்கு மகிமை. ஏன்பா? ஆமாம், அப்படித்தான். சரியா? இப்போ கிட்ட வந்துடுச்சு, அவர் பாடுபட போறார். யோவான் 12ஆம் அதிகாரத்து வாங்க. கிட்ட வந்து கிரேக்கர்ல பார்க்க வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், சரி நேரம் வந்துட்டுப்பா அப்படிங்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 23 வசனம் வாசிங்க. 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்து எப்போ சொன்னார்னா, கிரேக்கர்கள் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் சிலர் அவரை பார்க்க வந்தாங்க. ஒன்று ஆண்டு சொல்றாரு, டைம் மஸ்ட் கம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறாரு? மகிமைப்படுமான வேலை என்ன சொல்கிறாரு? சிலுவையில் மறிக்கும்படியான நேரம் வேலை வந்து விட்டது என்கிறார். அதாவது உடனே எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, 27ஆம் வசனம் வாசிங்க. 27, 28 வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆகவே இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி, என் பிதா என்னில் மகிமைப்படும்படியாக நான் மரிக்கும்படியாக வந்தேன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேங்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஆள். ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வந்தோடனே இதான் சொல்றாரு, இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. மர்ருவ மலையில் சரிங்களா, மோசே எலியாவும் தோன்றி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் படப்போட பாடுகளை குறித்து அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. நீ இப்படி மறிக்க வேண்டியதுக்கு பாடுபடணும்னு சொல்லி தான் சொன்னதுக்கப்புறம் அங்கே சத்தம் உண்டாகுது, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாகுது. பேதுரு பின்னாடி எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, பேதுரு அங்கே வந்து இயேசு மகிமைப்பட்ட போது நாங்கள் கூட இருந்தோம். 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அல்லேலூயா. ஏன் இவர்களாலே பிரியமா இருக்கிறேன். மருவமலையில் திரும்பி அந்த சத்தம் வருது, இவரே நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஏன்னா அவர் தன்னை பாடுகளுக்கென்று, பிதாவின் சித்தத்துக்கென்று, பிதா அவருடைய மரணத்தில் மகிமைப்படும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முடிச்சதாகவே சொல்லுவார். ஏன்னா முடிக்க போறாரு, எல்லாம் இப்போ முடிய போகுது, முடிக்க போகிறத முடிச்சதாகவே என்ன செய்வார்? யோவான் 17 இயேசு சொல்றது என்ன செய்வார்? ஜெபத்தில் பார்க்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்கிற ஜெபத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை என்ன செய்தேன்? பிதாவே, இயேசு பிதாட்ட பேசுறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் போய் மரிக்க போறார். சரியா? அதுதான் சொல்றாரு, நான் செய்து முடித்தேன், நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். அந்த வேலைக்குள்ள நான் வந்துட்டேன். என்ன செய்ய போறேன்? நான் மரிக்க போகிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நான் சிலுவையில் செய்ய போகிறேன், மரிக்க போகிறேன். நீர் என்னுடைய மரணத்திலே மகிமைப்பட போகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்போ என்ன மாற்றம்? மறக்க முடியாத மாற்றம் என்னன்னு சொன்னால், ஏன் அவர் சிலுவையில் மரிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர் மாம்சத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தே ஆக வேண்டும். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? அப்படின்னு அர்த்தம். பாவங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு அவர் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை அவரை பரிச்சை பார்த்தவங்களுக்கு அவர் கண்டிப்பா தண்டனை கொடுக்கணுமோ, அதே போல நம்முடைய பாவங்களுக்கு அவர் நமக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த பாவத்துக்குரிய தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பரிச்சை பார்த்த போது அந்த ஆக்கினையை, அந்த தண்டனையை அவர்களுக்கே கொடுத்தார். அப்ப நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய ஆக்கினை, தண்டனையை பிதாவாகிய தேவன் நமக்கு தராமல், அதான் மாற்றம், மறக்க முடியாத மாற்றம்.
என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை, நம்முடைய பாவங்களுக்கு நம்ம சரீரத்தின் மேல், நம்முடைய மாம்சத்தின் மேல் வர வேண்டிய ஆக்கினையை நமக்கு வரல, நமக்கு பதிலாக, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை சொல்ல? நமக்கு பதிலாக. இப்ப நான் பேசுறேன் இண்டிவிஜுவலா சொல்லணும், எனக்கு பதிலாக, எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை எனக்கு பதிலாக யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு ஏற்றுக்கொண்டார். அதான் மாற்றம், மறக்க முடியாத மாற்றம். அவர் தண்டனை கொடுக்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த தண்டனை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, 1 பேதுரு 3 அதிகாரத்தில் 18 வசனம் வாசிக்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய். கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, ஒரு அலையில சொல்லுவோமா? கவனிங்க, நம்மை, தூரத்தில் இருக்கிற நம்மை, பாவிகளாகிய நம்மை பரிசுத்த தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அதான் சொன்ன, பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. இதுவரை இயேசு கிறிஸ்து வரையிலும் என்னதான் அப்படின்னா, யாரெல்லாம் பாவம் பண்ணாங்களோ அவங்க செய்த குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்குரிய தண்டனை அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. யாரு குற்றம் செஞ்சாலும் சரி, அவன் குற்றம் அவங்க மேல விழுது. இன்ஃபேக்ட் சில காரியங்கள் அப்படி சொன்னா, ஒரு பெரிய ராஜா தப்பு பண்ணா அந்த தப்புனுடைய தண்டனை ஜனங்களுக்கு கூட போச்சே தவிர, ஆனா ஜனங்களுடைய தண்டனை ஏதும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவனை செய்வல கொடுக்கல. ஜனங்கள் நிமித்தமா நான் அவனை தண்டிக்கிறேன்னு சொல்லல. அவன் செய்த பாவத்துக்குரிய ஆக்கினையை அவனவன் அனுபவிக்கும்படி தான் நடந்தது. அதுதான் இருந்தது. அவர் மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனா ஒரு பெரிய மாற்றம், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாற்றம். என்ன மாற்றம் சொல்லி சொன்னா, நமக்கு வர வேண்டிய அந்த உக்கிர கோபத்தில் வர வேண்டிய ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் மேல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நமக்காக இறங்கி வந்ததுனால இயேசு வந்தார் தெரியுமா? ஒரு சரீரத்தில், அந்த சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் வைத்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டபடினால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மள ஒரு ஆள் கூட, நம்மள ஒருவராகிலும் எதை தாங்க முடியாதுன்னா, தேவனுடைய உக்கிர கோபத்தில் வரக்கூடிய ஆக்கினை என்ன செய்ய முடியாது? நம்மளை ஒரு என்ன செய்ய முடியாது? நம்ம யாரும் தாங்கிட மாட்டோம். நம்ம யாரும் தாங்க முடியாது. அது என்றென்றைக்கும் தேவனை விட்டு பிரிந்து போகிற செப்பரேஷன், இட்டர்னல் செப்பரேஷன், நித்திய மரணம், நித்திய மரணம். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 8 அதிகாரத்தில் 3 வசனம் வாசிங்க. ரோமர் 8 3 வசனம். ரோமர் 8 3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அங்கே எப்படி ஒரு பைபாஸ், எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணாங்க, அவங்க மேலே ஆக்கின போச்சு. ஆனால் புதிய சந்ததி தான் உள்ளே போச்சு. நம்ம எல்லாரும் பாவம் பண்ணோம், நம்ம மேலே ஆக்கின வரணும். ஆனால் நம்ம மேலே ஆக்கின வரல. அது ஆக்கின எங்கே போனது? இயேசு கிறிஸ்து மேலே போனது. நமக்கு விடுதலை, ரட்சிப்பு. அல்லேலூயா. நாம பாவிகளாகிய நாம தேவனுக்குள்ளே நீதியாகும் பொருட்டு நீதியான அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மாற்றம் இது! யாரும் மறக்க முடியாத மாற்றம் தெரியுமா? யாரும் மறக்க முடியாது. நான் சொல்கிறேன், டேய், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க சொல்றியடா, நீ பண்ண பாவங்கள் எவ்வளவு! அத்தனை பாவத்துக்கு உனக்கு வர வேண்டிய தண்டனையே நீ பெற்றிருக்க வேண்டுமே. அந்த தண்டனை எங்கே போகிறது அப்படின்னு கேட்டா, எங்கடா போச்சு அந்த தண்டனை அப்படின்னு யாரால மட்டும் கேட்டா, நீ எவ்வளோ பாவம் பண்ண எனக்கு தெரியும். அத்தனை பாவத்துக்கு உனக்கு வர, இன்னைக்கு நீ மீட்கப்பட்டிருக்க, ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்ற, அத்தனை பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு உன் மேலே வர வேண்டிய தண்டனை ஏன் உனக்கு வரல? அது எங்கே போச்சு அப்படின்னு யாராவது கேட்டா, எனக்கு தெரியலையே, எங்கே போச்சுன்னு தெரியலையே, எனக்கு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படி நம்ம யாரும் சொல்ல முடியாது. அல்லது எங்கே போச்சுன்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார், ஒரு பிரசங்கத்தில் சொன்னார், ஆனால் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை எங்கே போச்சு அந்த தண்டனை ஆக்கின, எனக்கு ஞாபகம் வர மாட்டுதே அப்படின்னு பிரசங்கத்தை கூட மறந்துடலாம்யா.
ஆனால் இந்த காரியத்தில் செய்ய முடியாது. நம்மளை ஒருவராகிலும் மறக்க முடியாது. எனக்கு வர வேண்டிய ஆக்கினை, பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கினை என் மேல் வராமல், என் மேல் அன்பு கொண்ட ஒருவரால் நான் தேவனுக்கு நீதியாகும்படிக்கு, அவர் எனக்காய் பாவமாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தபடினால என் மேல் வர வேண்டிய ஆக்கினை என் மேல் வராமல் அவர் மேல் போன. அவர்னா யாரு? இயேசுவின் மேலே போனது. யாருமே நான் சொல்றேன், பிரசங்கத்தை கூட மறந்துடலாம் மறந்துருக்கேன்னு நான் சொல்லலை, மறந்துடலாம். ஆனால் யாருமே ஒரு நபரை என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரையும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. நம்ம எத்தனை பேர் நம்மளை மறந்துடுவாங்க. யோசேப்பை என்ன செய்தான், மறந்துட்டான். சரியா, பானபாத்திரக்காரன் மறந்தான். ஏன்னா மறந்துடுவாங்க, ஜனங்கள் மறக்கக்கூடியவங்க மறந்துடுவாங்க. எது வேணாலும் நம்ம மறந்துடலாம். சரியா, யாரை வேணாலும் கூட மறந்துடலாம்னு சொல்லுவேன். ஆண்டவர் ஸ்திரீயாலும் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு கேட்டு அவர்கள் மறந்தாலுமே சொல்லிடுறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யாரும் இந்த உலகத்தில் எந்த காரியத்தோனா நம்ம மறந்துட்டேன்னு சொல்லலாம். மறதி இயல்பு. சரியா, மறதி இயல்பு. ஐயோ அப்படியா சொன்னீங்களா, பண்ணீங்களா, பேசுனீங்களா, கொண்டீங்களா, மறந்துடலாம். ஆனால் அந்த ஒரு நபர் நமக்காய் செய்த காரியத்தை மறக்க முடியாத மாற்றம் என்னன்னா, நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை, தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த வசந்த வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர் நமக்கு என்ன செய்தார், பாவமானார். மாற்றம் இதான் நான் சொன்னேன், மறக்க முடியாத மாற்றம். என்ன மாற்றம் கவனிங்க, ஒரு பைபாஸ். என்ன பைபாஸ் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. என்ன பைபாஸ்? நம்மை நோக்கி வருது ஆக்கினை. சரியா, இப்போது நம்மளை சைடில் தள்ளிட்டு பைபாஸ் வேறு பக்கம் போகுது. எங்கே போகுது? எனக்கு வர வேண்டிய ஆக்கினை எங்கே போகுது அப்படின்னா, அங்கே ஒருத்தர் இருக்கரம் விரித்தவராக நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கினார். அல்லேலூயா. அவர் அப்படி ஆனபடினால தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதை வேணாலும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், மறந்துடலையா. ஆனால் இந்த ஒரு நபரை மாத்திரம் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரையிலும் மறக்க முடியாது. ஆண்டவரே ஏன், ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க ஆண்டவரே, ஏன் அப்படின்னு நான் சொன்னார். உன்னை நான் நேசிக்கிறபடினால, கிருபை உன் மேலே நான் பிரியம் கொண்டபடினால, உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதான் மறக்க முடியாத மாற்றம். இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்ததுனால என்ன உண்டானது அப்படின்னா, என்ன அது வரைக்கும் இல்லாத ஒன்று உண்டாச்சு. கரங்குத்து எல்லாம் சொல்லுவோமா? அது வரைக்கும் இல்லாத என்னென்ன, ரட்சிப்பு இல்லை. சரி, ரட்சிப்பு உண்டானது. இல்லாத ஒரு காரியம் உண்டாச்சு. எது உண்டாச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டது என்னது? சொல்லுங்க, சம்பாதித்துக் கொண்டது என்னங்க? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சம்பாதித்துக் கொண்டது சபை. நம்ம எல்லாரையும் அவர் சம்பாதித்துக் கொண்டார். இரத்தத்தை கிரைமாய் கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சபை. அந்த சபையின் மூலமாக தான் சதா காலங்களில் தலைமுறையும் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க, முக்கியமானது. நம்ம இயேசு செஞ்சதெல்லாம் நம்ம கேட்டோம், நம்முடைய காரியம் முக்கியமானது. சரியா, மறுக்க முடியாத மாற்றம் என்னென்னா, நம்ம யாரும் மறுக்கக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் கவனிக்க முடியாமல் கேட்குறேன். கவனிங்க, ஒரு பில்டிங் நான் சொல்கிறது கவனிங்க. ஒரு பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக நேர்த்தி, அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்குறவங்க கண்கள் எல்லாம் அந்த பில்டிங்கை பார்த்தா பா ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல், மார்வலஸ், இப்படி என்னெல்லாம் சொல்லி, எக்ஸலண்ட், இப்படி என்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பில்டிங். இப்போ ஒரு பில்டிங்கை பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு காரியத்தை, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர், அந்த பில்டிங்கோட அழகு, அந்த பில்டிங்கோடைய தோற்றம், இவைகளை பார்த்த உடனே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, என்ன சூப்பரா கட்டியிருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற. அப்போ என்ன சூப்பரா ஆர்கிடெக்ட், என்ஜினியர், ஆர்கிடெக்ட் அதுக்கு டிசைன் போட்டிருக்காரு பாருப்பா, சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காருல. அப்போ யார் புகழ்ச்சி பெறா? ஆர்கிடெக்ட் மட்டும் பெறுவாரா? இல்லை. யார் பெறா? யாருங்க பெறா? பில்டரு.
ஆர்கிடெக்ட் சூப்பரா பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தா, அந்த பில்டர் எவ்வளவு அழகா அதே பிளான் பிரகாரம் கட்டியிருக்காரு பாருப்பா. இந்த பில்டிங்கை கட்டின பில்டரு சூப்பரா கட்டியிருக்காருப்பா. ஆர்கிடெக்ட் போட்ட பிளான் பிரகாரம் கட்டியிருக்காருப்பா. இப்போ 2 பேருக்கு புகழ்ச்சி போகுது. யார் 2 பேருக்கு? ஆர்கிடெக்ட்டுக்கும் பிளான் போட்டு கொடுத்தவருக்கும் புகழ்ச்சி போகுது. அதே பிளான் எப்படி அப்படியே கட்டினவருக்கும் பில்டருக்கும் புகழ்ச்சி. எதை பார்க்கும்போதுங்க சொல்லுங்கள், எதை பார்க்கும்போது? ஒரு அழகான பில்டிங்கை பார்க்கும்போது. அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஃபுல் ஆர்கிடெக்ட், பிதாவாகிய தேவனுடைய மாஸ்டர் பிளான். நல்ல கரும தெரியல சொல்லுவோமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிங்க. கொஞ்சம் பிளானை கொஞ்சம் பார்ப்போம். ஆர்கிடெக்டோட பிளான் என்னன்னு பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அந்த பில்டிங் தான் சபை. பில்டிங் சபை, சரியா? அது என்னன்னு வருவோம். சரி வாசிங்க. எபேசியர் 4ஆம் வசனம் வாசிங்க. 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. மாஸ்டர் பிளான் எப்போ தெரிந்து கொண்டாரு? என்ன உலகம் தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டான்னு சொல்றாங்க. மட்டும் கரங்க தலையிலே சொல்லுங்க, அதான் உச்சமாலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பமே சரியா, உலகம் தோற்றத்துக்கு முன்னமே மாஸ்டர் பிளான் ஆர்கிடெக்ட் பிளான் பண்றாரு. இந்த நபர் நீ சபையில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அப்புறம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. அதான் ஆர்கிடெக்ட் போற பிளான். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, டிசைன் படியே, தீர்மானத்தின்படியே, சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? சுவிகார புத்திரராகும்படி. நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, அப்பா பிதாவே அவரை கூப்பிடும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆர்கிடெக்ட் பிளான் பண்றாரு, பக்காவா பில்டிங் பிளான் பண்றாரு. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. 7ஆவது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ பில்டரை பத்தி வசனம் வருது. இந்த பில்டருக்குள்ள தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் மாஸ்டர் பிளான் ஆர்கிடெக்ட் பற்றி சொன்னார். 2ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்காக கொஞ்சம் அவரை பற்றி தான் சொல்லும். 2ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா பில்டர் பற்றி பேசும். நல்ல கருமத்தில் சொல்லுவோமா? பில்டர் எப்படி கட்டினாரு, ஆர்கிடெக்ட் போட்ட பிளான் பிரகாரம் பில்டர் கட்டினார் பாருங்க பில்டிங்கை அப்படின்னு 2ஆம் அதிகாரம் நம்ம காமிச்சு கொடுங்க. வாசிக்க 13ஆம் வசனத்துல வாசிங்க. 13ஆம் வசனத்துல. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவிலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு துரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு துரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு துரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் யூதர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு துரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே கார்னர்ஸ்டோனாக இருக்கிறார். மூலைக்கல், அது பில்டிங்க்கு கார்னர்ஸ்டோனாக இருக்கு, மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் போட்டிருக்கு. அவர் மேல் மாளிகை. சபை என்னன்னு போட்டிருக்கு? மாளிகை. கலங்க தலையில சொல்லுவோமா? மாளிகை என்ன புரியுதா? மாளிகை என்ன? அரசர் வாழக்கூடியது மாளிகை. சரியா? பிரம்மாண்டமான வார்த்தை அது மாளிகைங்கிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, சிமெண்ட் போட்டு, என்ன சிமெண்ட் எல்லாம் பின்னாடி காமிக்கிறது, இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பில்டிங்கே தான் சொல்றாரு, எழும்புகிறது. பில்டிங் எழும்புது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்லா கேளுங்க சொல்லுவோமா? ஆர்கிடெக்டுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பில்டருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆர்கிடெக்ட் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பில்டருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இப்போ கேள்வி என்னன்னா கவனிங்க, அந்த பில்டிங் சபை தான். நானே சொல்லிட்டேன், சபை தான். ஜனங்கள் அழகான ஒரு பில்டிங்கை பார்த்து அந்த ஆர்கிடெக்டை புகழுவாங்க, அழகான பில்டிங்கை பார்த்து பில்டரை புகழுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சபையை பார்த்து என்ன பார்த்து புகழுவாங்க?
எதை பார்த்துங்க புகழுவாங்க? இந்த சபையை சீசல தேவாலயம் பில்டிங் ரொம்ப அழகா நீட்டாக கட்டியிருக்காங்கப்பா, வெளியே வந்து பாருப்பா சூப்பர் டிசைன்ப்பா அப்படின்னு தேவனை புகழ்வாங்களா? இயேசுவை புகழ்வாங்களா? அல்லனா சபைக்குள்ள வந்து பாருப்பா. ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணல சொல்றேன், சபைக்குள்ள ஏதாவது ஒரு சபைக்குள்ள கலர் லைட்டு அப்படியே சும்மா பல கலர் லைட்டு, பேக்ரவுண்ட் பின்னாடி பேக் ட்ராப்லாம் பயங்கர டிசைனு, எல்லாரும் அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு தேவனை மேம்படுத்துவாங்களா? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை மேம்படுத்துவாங்களா? அப்ப எதை பார்த்துங்க அவங்க மேம்படுத்துவாங்க? நம்ம நல்லா பாட்டு பாடுறோம், மியூசிக் வாசிக்க இதெல்லாம் இருக்குது, ஐயோ இதை வச்சு இதான் ஆமா, இது மூலமா கண்டிப்பா தேவன் மையப்படுறார் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆராதிக்கிறோம், ஒரு மையப்படுத்துகிறோம், இது மூலமா தேவன் மையப்படலை நான் சொல்லல, தேவன் மையப்படுறார். ஆனா அங்க பவுல் சொல்ற காரியம், அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களை வாசிக்க. பவுல் சொல்ற காரியம் ஆராதனை பத்தியா பவுல் பேசுறாரு. 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க அவர் சொல்றாரு, தலைமுறைக்கு சதா காலங்களில் தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய் சபையில மகிமை உண்டாவதாக சொல்றாரு. அவர் ஆராதனை பத்தியா பேசுறாரு. அப்படின்னா எப்படி அவர் பேசல? நமக்கு முன்ன என்ன பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆராதனை பத்தி பேசல. அப்புறம் எதை பத்தியா முன்னாடி பேசிட்டு வர்றாருன்னா, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார். அப்ப என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மறுபடியும் வருகிற ஒரு வார்த்தை அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, 17ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கிறோம். நீங்கள் அன்பிலே வேறுண்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகட்டும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த பில்டிங்குடைய எந்த அழகை பார்த்து சதா காலம் கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் மகிமைப்படுவார்? எந்த அழகுங்க? அன்பு. அதான் நான் சொல்ல, பைபிள் வந்து இயேசுவை தான் சொல்றார். ஏன் சொல்றது வாசிப்போமா? அதுதான் சொல்கிறேன், இயேசுவை தான் சொல்கிறார். இதுதான் எபேசியர், அதுதான் சொன்னீங்க. எபேசியில் எப்படி கட்டப்படுறோன்னு சொன்னால் அதிகம் காமிச்சிடறேன். எப்படி கட்டப்படுறோம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், இந்த கட்டப்படுறதை பற்றி சொல்லியிருக்கு. 15 வசனம் வாசிங்க. 15 வசனம் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. 16 பாருங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக. அதை தாங்க இந்த பில்டிங்ல பார்ப்பாங்க. அவங்க இந்த பில்டிங்ல பார்க்கணும்னு சொன்னா, சதா காலங்களும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் சபையில மையப்படணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு ஒரே அழகு என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரே அலங்காரம் என்னன்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா அன்பு. ஆண்டவரே சொல்றார் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனங்கள் வாசிங்க. தெளிவா ஆவியானவரோட கூட பேசுகிற ஒரு காரியம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற இந்த புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதுதான் அந்த பில்டிங்கோடைய அந்த தோற்றம், அதுதான் அந்த பில்டிங்கோடைய அழகு. அதனால் அதை பார்க்கிறவர்கள், அந்த அழகை, அந்த அன்பை பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? நீங்கள் என்னுடைய சீஷர்கள், நீங்கள் என்னால் கட்டப்பட்ட பில்டிங் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னால் கட்டப்பட்ட பில்டிங் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எதில் கட்டப்பட்டிருந்தாங்க? எதில் கட்ட வாரவா ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துடணும், அதெல்லாம் உண்டு. அன்புள்ளதை வரும். எதுனால? எதை பார்த்தா? அன்பினால். அன்பு. அதில் தான் தேவன் சதா காலங்களும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்வார்? மகிமைப்படுவார். ஏன்னா சுவிசேஷ ரகசியமாக தானே நம் ஆதி காலங்களில் மனுப்புத்திற்கு என்ன செய்யப்பட வெளிப்படுத்தப்படவில்லை. எபேசியர் 3:6 வாசிக்கிறோம். என்ன ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை? 3ஆம் வசனம் சொல்லுது. அந்த ரகசியம் என்னவெனில், புறஜாதிகளை நாமும் சுவிசேஷத்தினால யூதர்களோடு கூட ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய், அதான் சபை. வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கும் நம்ம உடன் சுதந்திரமாய் உடன் பங்காளியுமாய் இருக்கிறோம் என்கிற இந்த ரகசியத்தை, அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ என்னங்க காரியம் கவனிங்க, என்ன அன்பு. அன்பு, இது அன்பு தான், சரிங்களா? மறுக்க முடியாத மாற்றம். நான் முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்னு தீத்துல ஒரு வசனம் வாசித்தோம், நான் இருக்கா? முன்னாடி எப்படி இருந்தோம்? பலவித இன்பங்களுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாகவும், பொறாமையோடு ஜீவனம் பண்ணவர்களாகவும், பயக்கப்படத்தக்கவர்களாக மற்றவர்களை பயக்கிறவர்களுமாய் நாம் இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. அன்புன்னு சொல்லும் போது கவனிங்க, அவரோட ஐக்கியப்பட்டிருக்கணும். விளக்கத்தில் சொல்லுவோமா? அவரோட ஐக்கியப்பட்டிருந்தா தான் சபை. ஏன்னா சபைங்கிறது கிறிஸ்துடைய சரீரம். அல்லேலூயா. அவர் தலையோட சரீரம் செய்திருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அவயம். அல்லேலூயா. இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இப்போது இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 1 யோவானுக்கு வந்தீங்கன்னா அங்கே நமக்கு சொல்கிற சில வசனங்கள் எல்லாருமே 1 யோவான் புக் எடுத்துங்க. சில வசனங்களை வேகமாக பார்த்து என்ன செய்வோம், முடிப்போம். 1 யோவான். அதாவது இப்போ கவனிங்க, இந்த வசனங்களை ஏன் பார்க்குறோன்னா, இப்போ நம்ம என்ன ஆத்ம சோதனை செய்யணும் அப்படின்னா, மறுக்க முடியாத மாற்றம். எது மறுக்க முடியாத மாற்றம் எதுன்னா, இந்த அன்புனால தான்ப்பா தேவன் சதா காலம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலம் மகிமைப்படுவார். இது யாரும் மாற்ற முடியாது. விளக்காம முதல்ல சொல்லுவோமா? கவனி மாற்ற முடியாதுன்னா என்ன? நம்ம யாரும் சொல்லக்கூடாது, பாஸ்டர் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த அன்புனால தான் அவர் மகிமைப்படுவாருங்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல, ப்ராக்டிக்கலாக ஒத்து வரல, வேறு ஏதாவது பண்ணி அவரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக வேறு ஏதாவது பண்ணுவோமா? அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. சரியா? அல்லது அதனால் செய்ய முடியாது அப்படின்னு செய்ய முடியாது, வேறு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு மறுக்க முடியாத மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ அது 1 யோவான்ல 6ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். வாயில தான் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அவரோட நான் அவரோட என்ன பண்ணியிருக்கேன்? ஐக்கியமாக தான் இருக்கிறேன், என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், அப்படி அவரோட தான் ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு வாயில் சொல்லுவோம். ஆனால் அது பொய்யா இருக்கும். எப்போ பொய்யா இருக்கும் அப்படின்னா, இருளில் நடக்கிறதா இருந்தா ஒளியில் நடக்கிறேன்னு சொல்கிறது பொய்யா இருக்கும். இருளில் எப்போ நடப்போம்? அடுத்த வருஷம் வாசிக்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியில் நடந்தா, வெளிச்சத்தில் நடந்தா நாம் எப்படி தான் இருப்போம்? சொல்லுங்க, எப்படி தான் இருங்க? எப்படி வரும்? ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோட ஐக்கியம் சொல்லும்போது கவனி கொஞ்சம் இருந்து பாருங்க. ஒருவரோட ஐக்கியம் சொல்லும் போது சபையில் சக விசுவாசிகள், ஊழியர்கள், நம்ம சபை ஒரு பெரிய ஃபேமிலி, நம்மளோட இருக்க எல்லா ஐக்கியம் அதுவும் உண்டு. கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படின்னு பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் எப்படி பார்க்கணும்? கணவன் மனைவியோட ஐக்கியமாக இருக்கீங்களா? மனைவி கணவனோட ஐக்கியமாக இருக்கீங்களா? அன்பாக இருக்கீங்களா? அன்பா ஆண்டவர் சொல்கிற மாதிரி வேறு எதுலேயும் மகிமை வெளிப்படாது, வேறு என்ன காரியத்தில் மகிமை வெளிப்படாது. நீ ஆவியான மட்டும் தெளிவாக பேசுகிறாரு. ஆவியா வேறு எதுலையும் இல்லை, நீ என்ன சொன்னிக்காத, வேறு எதுலையாவது என் மகிமை வெளிப்பட நினைக்க, என்னை மகிமைப்படுத்த நீ நினச்சின்னா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாக சபையில் நான் மகிமைப்படன்னு சொன்னால், நீ அன்பாத்தான் இருந்தாவணும், வேறு வழி இல்லை. இதை நீ மறுக்க முடியாத மாற்றம் இது. நீ அன்பாத்தான் இருந்தாவணும். உன் மனைவிட்டு அன்பா இருக்கியா? உன் கணவன் அன்பா இருக்கியா? பிள்ளைகள் பெற்றோருக்கு அன்பா இருக்கிறா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு அன்பா இருக்கா? குடும்பத்தில் அன்பு இருக்காயா? அன்பு இருக்கா? என் குடும்பம் அன்பின் குடும்பம் சொல்லும். அன்பினால பிணைக்கப்பட்டு இருக்கா குடும்பம்? இருக்கா? யோசனை இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம அவரை வேதனைப்படுத்துகிறோம். நான் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்கிறோம் வாயில், அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், நீ போய் சொல்கிற. நீ மட்டும் கரெக்டாக உண்மையை பேசினா நீ எப்படி தான் இருப்ப? அன்பு தான் இருப்ப. அன்பு தான். ஏன்னா அங்கே 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே வந்து சகோதரன் போட்டிருக்கு. சரிங்களா? கவனிங்க, என்ன போட்டிருக்கு? சகோதரன், பிரதர் அப்படின்னு நினச்சிக்கூடாது. ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. சரியா? சகோதரன் போட்டிருக்கு. இதில் எல்லாம் நடக்கும். இப்போ இப்படி வாசிக்கணும். நம்ம ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் மனைவியை பகைக்கிறவன் இதுவரைக்கும், ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன்னுடைய கணவனை பகைக்கிறவள் இதுவரைக்கும், ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தாய் தகப்பனை பகைக்கிறவன் இதுவரைக்கும், ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லி தன் பிள்ளையை பகைக்கிறவன் இதுவரைக்கும். உங்க குடும்பத்தில் யாராவது நீங்க பகைக்கிறீங்களான்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்த சபைக்குள்ள நான் சொல்ல, நான் இங்கே இருளில் நடக்கிறீங்க அப்படி சொல்ல, வசனம் சொல்லுது, என்னையும் சேர்த்தான் சொல்லுது. நீ ஒளியில் இருக்கிறேன்னு நீ பிரசங்கம் பண்ணி
நீயே பகையில் இருந்தீனா நீ எப்படி தான் இருக்கிற? இதோட முடிவு என்ன? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அடுத்த தன் வருஷம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். தன் சகோதரனை, திரும்பி சொன்ன சகோதரன் மட்டும் நினைச்சு கூடாது. சகோதரர் கூட பிறந்த சகோதரி குறிக்கும், சகோதரியை குறிக்கும், கணவனை குறிக்கும், மனைவியை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும், பெற்றோரை குறிக்கும், சக விசுவாசிகளுக்கு குறிக்கும், யார் என்ன நபரை குறிக்கும். அப்ப வசனம் சொல்லுது, நீ பகைக்கிறவனா இருந்தால் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிற இருளானது உன் கண்களை குருடாக்கிறபடினால நீ போகும் என்ன இடம் என்று நீ அறியாது இருக்கிற. ஆனா வாயில சொல்ற என்ன சொல்ற? நான் ஒளியிலே நடக்கிறேன்னு பொய் சொல்றேன், நான் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு பொய் சொல்றேன். ஆனா உன்னால என்ன செய்ய முடியும்? அன்பு செய்ய முடியல. அன்பு செய்ய முடியல. கவனிங்க. இப்போ நமக்கு காரியம் என்னன்னா, நம்ம யாரை அன்பு செய்யாமல் இருக்கிறோமோ சரியா, அந்த நபர் இடத்துல வருவோம். அந்த நபர் வருவோம். அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அப்போ பைபிள் படி அவங்க யாருன்னா குருடர்கள், அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்லலை நான் ஒளியில் நடக்கிறேன், அவங்க ஆராதிக்கலை. அவங்க நீங்கள் பயக்கிற ஆள் யாராக, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க உள்ள இல்லை. இப்போ அவங்க இங்கே சொல்லலை நான் ஒளியில் நடக்கிறேன், அவங்க சொல்லலை. அவங்க சொல்லலை நான் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலை. அவங்க சொல்லலை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவங்க சொல்லலை. நடப்பாங்க. அதான் அவங்க நிலைமை. அதான் அவங்க நிலைமை. அவங்க நம்மை பகைக்க தான் செய்வாங்க. அதான் ஆண்டவன் சொல்றாரு. மத்திய 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். பெற்றோர் பிள்ளைகளை பகைப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பகைப்பார்கள், நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். உங்களை கூட பிறந்த சகோதர சகோதரியை காட்டி கொடுப்பான். நீங்க பகைக்கப்படுவீங்க, நீங்க பகைக்கப்படுவீங்க. ஆனா பைபிள்ல நீங்க புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துலயும் சரியா, எங்கே வேணா நீங்க ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்க எடுத்துக்காமீங்க, அவர்கள் உங்களை பகைப்பார்கள். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கோம். அவங்க உன்னை என்ன செய்வாங்க? இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, அப்படிதான் போட்டிருக்கோம். அவங்க உன்னை நிந்திப்பாங்க, அவனை தூஷிப்பாங்க, உன்னை என்ன செய்வாங்க? உன்னை அவமானப்படுத்துவாங்க. அவங்க இப்படி உன்னை பகைப்பாங்க, அவங்க உனக்கு இப்படி கேடு செய்வாங்க, அவங்க உனக்கு தீமை செய்வாங்க, எல்லாம் அப்படிதான் போட்டிருக்கோம். ஆனா எங்கேயுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ பதிலுக்கு பகைக்கலான்னு ஒரு இடத்துல கூட வேதத்துல இல்ல. ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல இப்படி சரி இப்படிதான் இந்த மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் பைபிள் சொல்லுது, உலகம் உங்களை பகைத்தாள். இவர் யோவான் தான் சொல்லுவார், உலகம் உங்களை பகைத்தாள். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 3:13. 1 யோவான் 3:13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தாள், ஆச்சரியப்படாதிருங்கள். 1 யோவான் 3:13. உலகம் உங்களை என்ன செய்யும்? உலகம் உங்களை என்னங்க செய்யும்? உலகம் நம்ம என்னங்க செய்யும்? பகைக்கும். யோவான் 15, 18, 19 வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், உலகம் உங்களை பகைக்கிறது. கவனிங்க, அது உங்களை பகைக்கிறது முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். யார? நன்மை செய்கிறதா சுற்றி தெரிந்த உலகம் பகைத்தது. நீங்கள் உலகத்திலாக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்திலாக இராதபடினாலும், நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அது பகைக்கும். ரட்சிக்கப்படாத எந்த உறவும் பகைக்கும். ரட்சிக்கப்படாத எந்த உறவும் பகைக்கும். அதனால் ஆண்டவர் லூக்கா 12 சொன்னார். 50, 51, 52, 53 வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும். பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். எப்படி எனில் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேர் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். எப்படி எனில் தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், மகள் தாய்க்கும், தாய் மகளுக்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார். ஆனா எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல நீ பகைக்கலாம், நீ அன்பு செய்யாம விட்டுறலாம், நீ இப்படி பண்ணா அப்படி பண்ணா விட்டுறலாம். பைபிள்ல எங்கேயுமே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு எங்கேயுமே அப்படி சொல்லப்படலை, எங்கேயும் சொல்லப்படலை. அப்போ அவரு அந்த பில்டிங்குடைய மகிமை எங்க இருக்கு அப்படின்னா அன்புல தான் இருக்கு.
அங்கே பண்மையில் வாசித்தோம். ஆண்டவர் சொன்னது வார்த்தையை எங்கே யோவான் 13:10-35 நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தால் அந்த அழகை பார்க்கிற, அந்த அன்பை பார்க்கிற புறஜாதிகள் நீங்கள் என்னால் கட்டப்பட்ட பில்டிங் என்று, என்னுடைய சீசல் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பதாங்க பில்டருக்கு புகழ்ச்சி. பில்டிங்கை பார்த்தா எப்ப புகழ்வாங்க? இந்த அன்பை பார்த்தா தான் புகழ்வாங்க. அதைத்தான் சொல்றாரு, எனக்கு புகழ்ச்சி வரணும்னு சொன்னா, என் மூலமாய் தேவன் மகிமைப்படணும் சதா காலங்கள் தலைமுறைக்குன்னு சொன்னா, என்ன மறுக்க முடியாத மாற்றம் உனக்குள் உண்டாயிருக்க வேண்டும். என்னன்னு சொன்னா அன்பு, அன்பு, அன்பு. இப்போ அங்கே இஸ்ரேல் ஜனத்துக்கு பதிலாக பைபாஸ் பண்ணி அவங்கள நியாயம் திட்டு புதிய சந்ததியில் கொண்டு போயிட்டார். கவனிங்க, மறக்க முடியாத மாற்றம் என்ன? நமக்கு வர வேண்டிய, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், மற்ற மத போதர்கள்லாம் அவர் தெரியும், யூத மார்க்கத்தில் இருக்கிற மத போதர்கள், மத தலைவர்கள்லாம் அவர் தெரிந்து கொள்ளாமல் ஒரு பைபாஸ் பண்ணி சாதாரண மக்கள் ஆண்டு தெரிந்து கொள்ள அப்போஸ்தலரை ஏற்படுத்தி அந்த ஊழியத்தை செஞ்சிட்டார். இன்னொரு பைபாஸ் என்ன? நமக்கு வர வேண்டிய ஆக்கினை நம்மேல் வராமல் ஒரு பைபாஸ் என்னாச்சு, அவர் மேலே போயிடுச்சு. கவனிக்க முக்கியமானது. ஆனா இந்த காரியத்திற்கு சதா காலங்கள் தேவன் இயேசு மூலமாக நம்முடைய அன்பினாலே மகிமைப்படுவதற்கு there is no bypass. இதுக்கு மாற்றமே இல்லையா? மாற்றமே இல்லை, வேற மாற்றமே இல்லை. there is no bypass. இன்னொரு மாற்றம், எல்லா இடத்துலையும் மாற்றம் உண்டான போல சபையிலே நீ அன்பா இல்லைனா நான் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லி அவரும் எந்த மாற்றத்தையும் வைக்கல. வேற எந்த மாற்றமும் இல்லை, வேற வழி இல்லை. இதுதான் அவர் மையப்பட சொன்னா, நீங்கள் நானும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டமானாலும் சரி, எப்படி தான் இருந்தாகணும் சொல்லுங்க, எப்படி தாங்க இருந்தாகணும்? அன்பா தான் இருந்தாகணும். பொதுவாக குரூப்பாக சேர்த்து சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளோன்னு குரூப்பாக சேர்த்து சபையாக சொன்னார். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஆவியான பேசினா எப்படி பேசுவார்தாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் யார் அறியல? தேவனை அறியல. அப்போ கிளியரா பைபிள் சொல்லுங்க, அன்பில்லைன்னா நீ தேவன் என்ன செய்யல, அறியல. நான் சொல்றேன், யாரையா நம்ம பாய்க்கிறோமா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியும்? இந்த செய்தியினுடைய பார்ட் 2 தான் அடுத்த வார செய்தி. சரியா? மாற்ற முடியாத மாற்றம் இந்த வாரம். அடுத்த வார செய்தியின் தலைப்பு மறுக்க முடியாத மாற்றம். இந்த 3வது பாயிண்ட்டை தான் நம்ம ஃபுல் செய்தியை கேட்க போகிறோம். மறுக்க முடியாத மாற்றம் அப்படின்னு அடுத்த வார செய்தி. இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, மறுபடியும் பார்த்தேன், அன்பு அன்பு அன்பு, இதுதான புதிதான கட்டளை நான் கொடுத்தேன். ஆதி முதல் நீங்கள் கேட்டது அதுதான். பழைய ஏற்பாட்டில் வேற சொல்லலப்பா, ஆதி முதல் கேட்டது அதுதான். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:11. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. ஆதி முதல் கேட்ட விசேஷம் தான் சொல்லுங்க, என்னங்க? அன்பு. நம்மளை அன்பு செய்கிறீர்களே, நம்ம அன்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஹலோ, அதை அவனும் செஞ்சுட்டு போயிடுவான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்யலையா அது என்ன பெரிய விஷயம்? நம்மளை அன்பு செய்கிறது கஷ்டமாங்க? அதுவும் கஷ்டம் சொல்கிறால என்ன செய்யணும்? சாட்டை தான் எடுக்கணும். அன்பு செய்கிறாலே அன்பு செய்கிறது கஷ்டமா? ஒரு கஷ்டமும் இல்லை. யாரை கஷ்டம்? யாரை நேசிக்கிறது கஷ்டம்? நம்மளை அன்பு செய்யாத ஆளை நேசிக்கிறது கஷ்டம். சரி, அதான் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ தான் என்னோட ஐக்கியப்பட்டிருக்கேன்னு சொல்கிற, நீ தான் ஒளியில் வந்திருக்கிற, நீ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவன் இல்லை, அவன் இல்லை. அப்போ நீ தான் அப்படி நடக்கணும். நீ தான். அவங்க அப்படி தான், உன் புருஷன் புரிஞ்சிக்க மாட்டான். சரியா? புரிஞ்சிக்க மாட்டான், அப்படி தான். ஆனால் நீ அன்பாக நடந்துப்பார், எந்த உறவானாட்டு. பவுலே சொல்கிறார் இல்லையா, அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லையப்பா, அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இங்கே அன்புக்கு சொல்லும்போது அங்கே 10ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. மறுபடியும் சகோதரன் சொன்னோன்னு பிரதர் நினச்சி கூடாது, எல்லாரும் பிரதர். தன்னுடைய புருஷனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவளும் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனால் உண்டானவள் அல்ல. தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூறாத எவனும் நீ தேவனால் பிறந்தவன் கிடையாது, தேவனால் உண்டானவன் அல்ல. தன் பெற்றோரிடத்தில் அன்பு கூறாத யாரும், எந்த பிள்ளையும் நீ தேவனால் பிறந்தவன் அல்ல. யூ நாட் born of God. தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாத யாரும் நீ தேவனால் உண்டானவன் அல்ல. இல்லை, நான் சொல்லலை, வேதம் சொல்றதை நான் சொல்றேன். அப்போ நான் கேட்கலாம், அன்பு 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 ஆமாம் அன்பு தான். 3:14 வாசிங்க. 3:14. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன், அவனுக்குள்ள என்ன இருக்காது? அவனுக்கு என்ன இல்லைங்க? நித்திய ஜீவன் நிலைத்திராது. டேஞ்சர். இது அன்பு செய்யாமல் இருக்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய நித்திய ஜீவன் நிலைத்திராதுன்னு பைபிள் சொல்லுது. நிலைத்திராது. இப்போ ஒரு கேள்வி வரும், யோ பாஸ்டர், என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அடுத்த வாரம் பார்ப்போம், சரியா? ஆனாலும் சொல்கிறேன், என் இடத்துல நீங்கள் தான் தெரியும். எவ்வளவு நேசிக்கிறது, நான் என்ன செய்யலை, எவ்வளவு நேசிக்கிறது, எவ்வளவு, எந்த அளவுக்கு அன்பு செய்ய, எந்த அளவுக்கு, அளவு சொல்லுங்கள். ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் அன்பு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அளவு சொல்லுங்கள், எந்த அளவுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, பைபிளுக்கு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த 2 காரியம் சொல்கிறேன். அதில் 3:18 18 வாசிங்க. 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். சும்மா வாயில நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத. நம்ம 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 தமிழில் பேசுகிறேன் நான். இப்போ அது வசனத்தை நம்ம தமிழில் சொல்கிறேன். சும்மா வாயில நேசிக்கிறேன்னு சொல்லாத, செயலில் காமி. இதில் காமி. அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தங்க. அந்த வசனத்துக்கு அர்த்தம் தான். வாயில் சொல்லுங்க, அதை எதில் காமி, செயலில் காமி. எந்த அளவுக்கு அப்படின்னா அதில் 3:16 வாசிங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோமான்னு பாருங்கள். 3:16. 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால, மறக்க முடியாத மாற்றம், அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக, மறுபடியும் சொல்கிறேன், சகோதரத்தில் யார் வேணாலும் நம்மளால் பயக்கப்படுகிற ஆட்கள் யாராக இருந்தாலும், அப்படி யாரும் பயக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சொல்கிறேன், அப்படி யாராவது இருப்பார்கள்னா, நான் பண்ணிட்டேன் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஜீவனை கொடுக்க கடனாளிகள் இருக்கு. எதை கொடுக்க? நீ பேசுங்க. எதை கொடுக்க? எதை கொடுக்க? உன் ஆடையை கொடுக்க, உன் வஸ்திரத்தை கொடுக்க, உன்கிட்ட இருக்கிறத கொடுக்க, சரியா? அதை கொடுக்க, இதை கொடுக்க, அதெல்லாம் கூட கொடுத்துருவோம். அதெல்லாம் கூட கொடுத்துருவோம். எது ரொம்ப ப்ரெஷியஸ் ஒவ்வொருத்தருக்கும்? எதுங்க ரொம்ப ப்ரெஷியஸு? உயிர், ஜீவன். பைபிள் சொல்லுது, அந்த அன்புக்காக நீ ஜீவனை கொடுக்கவும் எப்படி தான் இருக்கிறியா? கடனாளி. ஏன்னா மறக்க முடியாத மாற்றம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? நீ மறக்க முடியாது. உனக்கு வர நீ இப்போ ஜீவனோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் உனக்கா ஜீவனை கொடுத்தனால தான் நீ பிழைச்சிருக்கிற. அல்லேலூயா. உனக்கு பதிலாக அவர் மரித்ததுனால. அப்படின்னா அவர் அப்படி செஞ்சனாலே நீ கடனாளியாக இருக்கு. நீ கடனாளி. அவரு என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி செஞ்சதுனால நீ என்ன பண்ணு, உன்னை பாய்க்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உன் சகோதரருக்காக என்ன செய்யலாம்? எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா, எந்த அளவுக்கு ஜீவனை கொடுக்குற அளவுக்கு நேசிட்டுமான்னு பாருங்கள். ஜீவனே கொடுக்குற அளவுக்கு. அப்படிலாம் பண்ணால் அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்களே பாஸ்டர். தலைமையில் ஏறி மெச்சிருவாங்க, சட்னி அரைச்சிருவாங்களே பாஸ்டர். நசுக்கி புழு நசிக்கிற மாதிரிலாம் நசிக்கிறோம். ஏற்கனவே நான் இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால், நான் சொல்ல, பைபிள் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியல. அடுத்த வார செய்தியில் இருப்பேனானு எனக்கு தெரியாது. அப்படிலாம் சொல்லலாம். ஆண்டு கிருபை தருவார். எழுதி கொடுத்துருக்கிறவர் சும்மா கஷ்டமானதெல்லாம் நமக்கு எழுதி தரல. அங்கேயே யோவான்லேயே சொல்லிடுறேன். 1 யோவான்ல இப்போ வாசிங்க. 1 யோவான் 5 அதிகாரத்தில் 3 வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. செக்கு வச்சிட்டார் பார்த்தீங்களா? என்ன சொல்லிட்டாருன்னா,
இந்த பாரு, நீ நேசிக்கலன்னு வச்சுக்க, ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, அவனெல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே, அவளெல்லாம் விட்டுருங்க, சும்மா சொல்லாதீங்க ஆண்டவரே, அவ்வளோதான் நான் உங்களை நேசிக்கிறேன், எத்தனை வேணாலும் அன்பு கூறுவேன், நான் பாட்டு பாடுறேன், எவ்வளோ வேணாலும் பாடுறேன், எத்தனை முறை வேணாலும் பாடுறேன், 1000 தடவை பாடுறேன் ஆண்டவரே, உமக்கு பாடுறேன். ஆண்டு சொல்கிறாரு, வேணாம் வேணாம், நீ வந்து என்னட்டு அன்பு கூறுறேன்னு சொன்னால் நான் சொல்கிறத செஞ்சால் தான் நீ அன்பு கூறு, நான் சொல்கிறத நீ செஞ்சால் தான் என்கிட்ட நீ உண்மையாகவே என்ன செய்கிற அன்பு கூறு. நான் என்ன சொன்னேன்னு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு புதிதான கட்டளை கொடுத்துருக்கேன். என்ன கட்டளை நீ சொல்லுங்கள், என்ன கட்டளை? வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே சொல்ல, வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த இதுவும் சொல்ல. சரியா? நீ வேறு எதுவுமே புதிய ஏற்பாடு கிறிஸ்துவன் பிரமாணத்தில் நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடு, சரியா, இப்படி அமட்டுறான் அப்படி அமட்டுறான், ஏன் அது அங்கே அது நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் எதுவுமே சொல்ல, உன்னை அன்பு செய்ய சொல்கிறேன்ப்பா, அதுக்கு மாதிரி நான் எப்படி உன்னை அன்பு கூர்ந்தேனோ அப்படி நீ அன்பு கூறு, அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இதை செய்ய கஷ்டம்னா நீ என்ன செய்யாத, அன்பு கூறும் பாட்டு பாடாத. ஏன்னா உண்மையிலேயே என்ன பண்ணல, என்ன நீ அன்பு செய்யலேன்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ யார் அன்பு கூறுறோம்? நம்ம பாய்க்கிறவங்க ரசிக்கப்படாத இருள் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது எந்த உறவானாலும் நம்ம என்ன செய்ய, நம்ம அன்பு கூறணும். ரசிக்கப்படாதே அன்பு கூறுறோம் அப்படின்னா, ரசிக்கப்பட்ட சக விசுவாசிகள், சக ஆட்கள், ஃபேமிலியில் இருக்க 2 பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ரசிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ளே என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? ரசிக்கப்பட்ட ஆட்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ரசிக்கப்படாதவனையே அன்பு செய்ய சொல்கிறாரு பரவாயில்ல. இப்போ ரசிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ளே கண்டிப்பாக அன்பு. அங்கே போட்டிருக்கேன், ஆமாம் போட்டிருக்கு, வாங்க 5 அதிகாரம் 1 வசனம் வாசிக்க. 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் உன்னை போல ரட்சிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. உன்னை மறுபடியும் பிறக்க வைத்தாரே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறாயே, அதே உன்னை போல மறுபடியும் பிறந்திருக்கிற இடத்துலையும் நீ என்ன செய்ய வேண்டாம், அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இதாங்க அந்த பில்டிங்க்கு அழகு. நீ ஏசு கிட்ட ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சுறேன். ஏசு கிட்ட பிதா வந்து ஒரு சார்ட் கொடுத்துட்டார், சார்ட், ஒயிட் ஷார்ட். ஓகே, அந்த ஒயிட் ஷார்ட்டில் ஏசு வந்து ஆர்டிஸ்ட். இப்போ நான் பில்டிங் படத்தை சொல்கிறேன். பிதா வந்து சார்ட் கொடுக்குறாரு, இதாப்பா சார்ட் அப்படின்றார். ஏசு கிறிஸ்து அந்த சார்ட்டில் அழகாக ஒரு படம் வரைகிறார், பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த படம். இப்போ படத்தை பார்க்குறவங்க யாரை புகழ்வாங்க? பிதா வந்து பிளான் தர்றாரு, இப்படி வரைப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. எப்படி பிதா காமிச்சாரோ அப்படியே தான் வரைஞ்சிட்டார் ஏசு. அப்படியே கொஞ்சம் கூட மாற்றலை. பிதா காமிச்ச அதே இதில் பிதா கொடுத்த சாட்டில் நீங்களும் நானும் தான் சாட்டு. கரங்குத்தல்ல சொல்லுவோமா, உச்சாமலையில சொல்லுவோமா, நீங்களும் தான் சாட்டு. பிதா வந்து காமிச்சார், என்ன காமிச்சிக்கிறாரு, வரைஞ்சிருப்பா குமாரனே அப்படின்னு காமிச்சார். ஏசு நம்ம உள்ளத்தில் எல்லா இடத்துலையும் அன்பை வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த படத்தை பார்க்குறவங்க யாரை புகழ்வாங்க சொல்லுங்கள்? யாருங்க புகழ்வாங்க? ஏசு. சரியா? ஏசு கிறிஸ்துவ யார் மையப்படுறா? உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க ஏசு புகழ்வாங்களா? எதை பார்த்து புகழ்வாங்க? இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க செம்ம ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறாங்க, பாரேன் செம்ம ட்ரெஸ்ஸு அந்த சர்ச்சில், ஏசு ஏசு அப்படி சொல்லுவாங்களா? நம்மளோட ட்ரெஸ்ஸுலலாம் போகிறவங்களாம் இருக்கா இல்லையே? இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கார்லேயே தான்ப்பா போகிறாங்க. எல்லோரும் கார் தான் வச்சுருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது. அதனால ஏசு மையப்படுவாரா? குணாத்தம்மா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கார் வச்சுக்கிறான். சரியா? இப்போ என்ன நம்ம இப்போ எதில் தான் மையப்படுவார் அப்படின்னா, எதில் சொல்லுங்கள், எதில் தான் மையப்படுவார்? ஆமாம், அன்பு தான். இவங்களாம் நல்லா பாட்டு பாடுவாங்க, அப்படி அதில் மையப்படுவாரா? நம்மளாம் நல்லா பாடுறோம், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம நல்லா பாட்டு, இந்த சபையில் இருக்கிறவங்களாம் நல்லா பாட்டு பாடுவாங்க, நம்மளோட நல்லா பாடுறவங்களாம் இருக்கிறான், சினிமாவில் பாடின்னு இருக்கிறான், பாடுறானா இல்லையா? அப்போ எதில் தான் மையப்படுவார் அப்படின்னா, இது மாற்ற முடியாத மாற்றம், நம்ம யாரும் மறுக்க முடியாத மாற்றம் என்னன்னா அன்பு அன்பு அன்பு. அல்லேலூயா. ஆமாம், சரியா? இதுக்கு டஃப்பு, ப்ராக்டிக்கலாக டஃப்பு இருக்கும். என்ன காரியங்கள்லாம் நமக்கு டஃப்பு, அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் வருகிற வாரம் என்ன செய்வோம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். எதுக்காரு? ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஏன்னா ஆண்டவரே, இதுவரையும் நான் தவறி இருக்கிறேன், ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லி இருளில் நடந்திருக்கான். இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன். என்ன ஆனாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? ஜீவனே போனாலும் என்ன செய்வேன்? என்னங்க செய்வேன்? என்னங்க செய்வேன்? அன்பு செய்வேன். யாரை? எல்லாரையும். ரசிக்கப்படாதவனே, நம்ம குடும்ப உறவில் இருக்கிறவனையும், ரசிக்கப்பட்ட ஆளையும், யாரை நேசிக்கும்?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எழுந்தின ஒரு பாட்டு, என் மீது அன்பு கூர்ந்து, அந்த பாடல் பாடி நம்ம எழுந்தின ஜெபம் பண்ணி முடிப்போம்.